அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரோட எதிர்ப்பையும் தாண்டி நம்ம பாக்கியா என்ன பண்றாங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கான எல்லா வேலைகளுமே பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயமா நம்ம போய் இனியாவையும் சம்மந்தி வீட்டரை இன்வைட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறத பத்தி வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. பாக்கியா அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சம்மந்தி எந்த அளவுக்கு ரிச்சா இருக்காங்க, நம்ம போய் சாதாரணமா ஒரு இட்லி கடையை ஓபன் பண்றோம் அப்படின்னு சொன்னா சம்மந்திக்கு இது எவ்வளவு பெரிய கௌரவ குறைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேச்ச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா பாக்கி வந்து அத்தை நான் வந்து இனியாவை பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன், நீங்க தேவையில்லாம எதையும் பேசாதீங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலையினையும் அமிர்தாவையும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம பாக்கியா வீட்டுக்கு போனதுமே வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நம்ம பாக்கியா ஃபர்ஸ்ட் டைமா இதுதான் அவங்க வீட்டுக்கு வராங்க. இதனால நம்ம சுதாகர் என்ன பண்றாங்கன்னா, வாங்க சம்மந்தியம்மா வாங்க வாங்க, நீங்க இந்த பக்கமே வரதில்ல, நீங்க இப்போவாச்சும் வந்திருக்கீங்களே, வந்து உங்க பசங்களை பார்க்கணும்னு தோணிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் வந்து பாக்கியா எழில் செலியன் எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது என்ன பண்றாங்கன்னா உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல சுதாகர் என்ன பண்ணா, இனியா நிதிஷ் வாங்க உங்க அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. நம்ம இனியா என்ன அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட தான் நம்ம இனியாவும் இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா சொல்ல போகிற விஷயத்த கேட்டு கண்டிப்பாக நம்ம சுதாகர் வந்து ரொம்பவே ஷாக் ஆக போகிறாங்க. ஏன்னா பாக்கியா வந்து அடியோட இடிஞ்சு உட்காந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம சுதாகர் வந்து யோசிச்சாங்க. விழுந்த இடத்துலேருந்து ரொம்பவே வேகத்தோட பாக்கியா ஓடுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பாக்கியா இப்போ சொல்ல வர போகிற விஷயத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்க போகிறாரு நம்ம சுதாகர். இப்போ இனியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எப்படி இருக்க, பார்த்து எத்தனை நாள் ஆச்சுமா, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க பாக்கியா வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. இனியா நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம இனியா என்ன பண்ணேன்னா, அம்மா நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன் மறந்துட்டேன், இப்போ உன்னோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் எப்படிமா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சுதாகர் வந்து ஓஹோ இனியாவுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப கேரிங்காக தான் இருக்கா, ஆனால் பாக்கியா என்ன சொல்ல போகிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் வெயிட் பண்ண உடனே பாக்கியா என்ன பண்ண, இனியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன், அதுக்குள்ளே நீயே கேட்டுட்டு அந்த பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்ன வந்த விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்ல போகிறாங்க. பாக்கியா சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறது சுதாகர் வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.